தெருநாய்க்கள நான் கொல்லணும்னு சொல்லல. இனப்பெருக்கத்த கட்டுப்படுத்துங்கன்னு தான் சொல்றேன். தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, தெருநாய்கள் தொல்லை ஏகப்பட்டது ஆயிப்போச்சு. அதாவது தெருநாய்க்கள்லாம் சாலையோரங்கள் தான் அதிகம் சுத்திட்டு இருக்கு. வாகனம் போம்போது திடீர்னு உள்ள பூந்து அந்த வாகன ஓட்டிகள் கீழ விழுந்து உயிரிழப்பு கூட ஏற்படுது. கை, கால் உடையுது. உடல் சேதாரம், பண சேதாரம் போன்ற ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. 2வது குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாலையில வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது, தெருநாய்க்கள் 2, 3 தெருநாய்க்கள்லாம் இணைந்து அந்த குழந்தைகள பயங்கரமா கடித்து காயம் ஏற்படுத்தியும், கொன்னு கூட போட்டுருது. ஓகே. ஒரு சில சமயங்கள்ல. அப்புறம் கிராமப்புறங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆடுகள்லாம் மேய்ந்துட்டு இருக்கும்போது, ஒரு 5 நாய்க்கள்லாம் போய் சுற்றி வளைத்து, அந்த ஆட்ட பூரா அடிச்சு, கடிச்சு, கொன்னு சாவடிச்சு போட்டுருது. ஓகேவா? அப்புறம் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 3வது ரேபீஸ் தொற்று. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தெருநாய்க்கள் அதிகமானதுனால, மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரேபீஸ் தொற்று அதிகமா தொற்றிட்டு இருக்கு. ஓகேவா? ரேபீஸ் தொற்று வந்து விட்டால் வந்து பார்த்தீங்கன்னா, 100% வந்து பார்த்தீங்கன்னா, உயிரிழப்பு ஏற்படும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் கிடையவே கிடையாது. அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நகராட்சியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களுக்கு கூட வருவாங்க. அதாவது இந்த தெருநாய்க்கள் இனப்பெருக்கத்த கட்டுப்படுத்துவாங்க. அதாவது வண்டிலாம் நான் பார்த்துருக்கேன். எங்க ஊர்ல கூட கிராமத்தில தான் இருக்கேன். வண்டிலாம் வரும். வண்டிலாம் வந்து அந்த தெருநாய்க்கள்லாம் புடிச்சிட்டு போயிருவாங்க. அதாவது கழுத்தில பெல்ட் இல்லாத நாய்க்கள்லாம் புடிச்சிட்டு போயி, அந்த பெண் நாய்க்கள் வந்துலாம் பார்த்தீங்கன்னா, இனப்பெருக்கத்த குடும்பத்த கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஆகையால வந்து அப்பல்லாம் கட்டுப்பாட்டுல இருந்தது. இப்ப வந்து அந்த தமிழக அரசு, நகராட்சி வந்து பார்த்தீங்கன்னா, தெருநாய்க்கள வந்து கட்டுப்படுத்துறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால, இது போன்ற சம்பவங்கள், உயிரிழப்புகள், விபத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா, நாய்களால ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆயிட்டு இருக்கு. அதாவது நாய்கள்லாம் குறைந்தபட்சம் வருடத்திற்கு 2 முறை குட்டி போடுதாம். ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா, குறைந்தது 10 முதல் 12 வரை குட்டிகள் கூட ஈன்று இருக்கு. ஓகேங்களா? ஆகையால வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இனப்பெருக்கம் ஆயிட்டு இருக்கு தமிழகத்தில. எல்லா ஸ்டேட்லயுமே, கண்ட்ரிலயுமே. ஆகையால வந்து பார்த்தீங்கன்னா, உடனடியாக தமிழ்நாடு அரசு விரைந்து இந்த நாய்களோட இனப்பெருக்கத்த கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவின் வாயிலா நான் கேட்டுக்கிறேன்.